ஆபிரகாம் அங்க மேல இடம் தெரிஞ்சிச்சுன்னு சொன்ன உடனே வேலைக்காரங்க கையில இருந்த கட்டைய ஈசாக்குடைய தோல்ல வைக்கிறார், ஈசாக்கு மேல வைக்கிறாருன்னு இருக்கு. அதை பார்க்கும்போது ஒரு காரியத்தை உள்ளத்துல ஆண்டவர் உணர்த்தினாங்க. நம்ம நினைக்கிறோம் நம்முடைய பிள்ளைங்க கஷ்டமே படாம வளர்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். எந்த பாரத்தையும் அவன் மேல சுமந்துடக்கூடாது, நல்லா இருக்கக்கூடாது. பெண் பிள்ளைகள் எல்லாம் வளர்க்குறவங்க போற வீட்டுல என் பிள்ளை என்ன பாடுபடுதோ இங்க அவளை பொண்ணு மாதிரி வச்சுக்கணும், ராணி மாதிரி வச்சுக்கணும்னு ஒரு சின்ன வேலையையோ ஒரு கஷ்டத்தையோ கொடுக்காம நிறைய பிள்ளைகளை நம்ம வளர்த்து கொண்டு இருக்கிறோம். அங்க ஆபிரகாம் யோசிக்கிறார், ஏன் கட்டையை கொண்டு வந்து சொல்லியிருக்கலாம், இந்த வேலைக்காரங்கிட்ட சொல்லிடலாம், மலையில வச்சுட்டு நீங்க இறங்கி வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அதை தன்னுடைய மகனுடைய 17 வயது நிரம்பிய மகனுடைய தோல்ல வைக்கிறாரு. அதை படிக்கும்போது எனக்கு ஒரு பழைய ஏற்பாட்டின் வசனம் நினைவுக்கு வந்தது. இளம் பிரயாயத்தில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. நுகம்னா என்ன? கழுத்துல வைக்கப்படுற ஒரு கட்டை இல்ல, மாடுகளுக்கு அந்த உழவு போகிற மாடுகளுக்கு வைக்கிறது. வாலிப வயது தான், இளம் வாலிப வயது தான். ஆபிரகாம் அந்த ஒரு நுகத்தை, அந்த வெயிட்ட சுமையை அவன் மேல வைக்கிறார். இன்றைக்கும் ஆபிரகாமையும் சாராளை நோக்கி பார்க்கிற நம்மிடத்தில் ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்றாங்க. நம்முடைய பிள்ளைகளை வளர்க்க வேண்டிய காரியத்துல என் பிள்ளை கஷ்டப்படுத்திடக்கூடாது, என் பிள்ளை ஹர்ட் ஆயிடக்கூடாது. அப்படியே அவன் காயப்படாம அவன் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவன் சொல்றதுக்கெல்லாம் ஆமான் சாமின்னு பூம்பும் மாடி மண்டையை ஆட்டிக்கிட்டே நம்ம போனோம்னா நம்ம பிள்ளை நம்ம கூட ஃப்ரெண்ட்லியா இருக்கும். வெளியில இருந்து பார்க்கறவங்க அப்பாவும் பிள்ளை எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க, அம்மாவும் பிள்ளை எவ்வளோ ஃப்ரெண்ட்லியா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணும்னு நம்ம விரும்புறோம். ஃப்ரெண்ட்லியா இருக்கிறத நம்ம விரும்புறோம். ஃப்ரெண்ட்லியா இருக்கிறது தப்பே இல்லை. ஆனா வேதம் சொல்லுகிறது ஒரு பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று 2 காரியத்தை சொல்லுகிறது. ஒன்று போதகம், இன்னொன்று சிட்சை. இந்த 2ம் தான் தேவபக்தி உள்ள சந்ததியை உருவாக்குவதற்கு காரணம். இன்னைக்கு ஃப்ரெண்ட்லியா நான் இருக்கோம், என் பிள்ளை ஹர்ட் ஆயிடக்கூடாது, அவன் கேட்கறதெல்லாம் சொல்லணும், அவன் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கணும். நாங்க சிறுபிள்ளையா இருக்கும்போது கிறிஸ்மஸ்க்கு ஒரு சட்டை கிடைக்கும், அப்பா அந்த ஒரு சட்டையை கொண்டாடுவோம் பாருங்களேன். வெயில்ல வச்சு பார்ப்போம், கிறிஸ்மஸ் வர்றதுக்கு முன்னாடி பீரோல இருந்து எடுத்துட்டு வந்து வெயில்ல நல்ல கலரா இருக்கான்னு பார்ப்போம், டியூப்லைட்ல வெளிச்சத்துல பார்ப்போம், பல்பு வெளிச்சத்துல பார்ப்போம். அப்போ நம்ம சர்ச்சுக்கு போடும்போது நம்ம ட்ரெஸ் சூப்பரா இருக்கும்லன்னு நான் பல இடத்துல என் ட்ரெஸ்ஸை வச்சு பார்த்துருக்கையா. அப்போ இப்போ பாருங்க, மாலுக்கு போற நேரம்லாம் 10 ட்ரெஸ் பிள்ளைங்க எடுத்துட்டு வராங்க. ஏன் இது நமக்கு தேவையானு கேட்டா கூட பிள்ளை ஐயோ ஹர்ட் ஆயிருவானோ, காயப்பட்டுருவாளோ அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியா இருக்கணும் போறோம். ஆனா வேதம் சொல்லுகிற காரியம் போதகம், இன்னொன்று சிட்சை. இன்றைக்கு தேவன் நம்முடைய சபையில் இருக்கிற பெற்றோருக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஃப்ரெண்ட்லியா இருங்க, தப்பு இல்லை, போதித்து நடத்துகிறவர்களா இருக்கணும். அந்த போதனை செய்கிறதும் யாருக்கு முழு பொறுப்பு? தகப்பனுக்கு முழு பொறுப்பு. பிள்ளையை வளர்க்க வேண்டிய வழியிலே நடத்துவதற்கு அந்த குடும்பத்தின் தலைவனாகிய தகப்பனுக்கு தான் 100% பொறுப்பு ஆண்டவர் கொடுக்கிறார்.